நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பல கருத்து கணிப்புகள் நம்ம போட்டோம். பல காணொலிகள் எந்தெந்த அரசியல் சக்தி எப்படி நடக்குது, எப்படி இது போய் சேரப்போகுது அப்படின்றத நம்முடைய நம்முடைய சிற்றறிவுக்கு எந்த அளவுக்கு எட்டியதோ அதை உங்கள்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த வகையில இந்த 2026 தேர்தல் நடந்து முடிந்து வருகிற மே 4ஆம் தேதி வாக்குகள் இன்னும் பணி தொடங்க போகுது. நம்ம கிட்டத்தட்ட அந்த ஒரு அந்த ஒரு ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி வந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிளஸ் அடுத்த 5 வருட தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை தீர்மானிக்க போவது யார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை தெரிய போகுது. நம்ம அளவுக்கு அதிகமா வந்து நம்ம இந்த சம்பந்தமான காணொலிகள் போட்டுட்டோம். இப்ப இதன் முடிவா நம்முடைய தமிழகத்தில் போட்டியிட்ட 4 கட்சிகள் என்ன நினைத்தது இந்த தேர்தல் நடப்பதற்கு முன், அது இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது நடக்குமா, அது அவர்களுக்கு அதாவது அந்த கட்சி மெம்பர்கள் வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்றதான் நம்ம போட போற இந்த தேர்தல் சம்பந்தமா வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி போட போற கடைசி ஒரு வீடியோக்கெல்லாம் இருக்க போது ஒரு கட்சியுமே வந்து என்ன நினைச்சாங்க, அது நடக்க வாய்ப்பு இருக்கா, எது நடந்தா அவங்களுக்கு சந்தோஷம், வாக்கு எண்ணிக்கையின் போது எது நடந்தா அவர்களை திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முயன்ற ஒரு சிறிய முயற்சி தான் இந்த காணொலி. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற முதல் கட்சி வந்து தாவேகா, தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது 2 வருடங்களுக்கு முன்னதான் ஆரம்பிச்ச ஒரு கட்சி. ஆனா கிட்டத்தட்ட 50 வருடம் 75 வருடம் பாரம்பரியம் மிக்க 2 கட்சிகளையும் இதுவரை அது சொல்லாலா செயலாலாம் நம்மளுக்கு தெரியாது. அது எல்லாமே மே 4ஆம் தேதி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய பவர்ஃபுல் சோசியல் மீடியா, அந்த பவர்ஃபுல் இளைஞர்கள், அந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட ஆளை வச்சு கண்டிப்பா வந்து ஒரு கிளியை ஏற்படுத்திய ஒரு விஷயம் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பெரிய வெற்றி நம்ம சொல்லலாம். இப்ப அதிமுக திமுகன்ற 2 பெரிய கட்சி கண்டிப்பா தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு வந்து தள்ளியது வந்து தமிழக வெற்றி கழகம். ஏன்னா அது வாங்க போற வாக்கு சதவீதம் அதை பொறுத்து இந்த மாதிரிலாம் ஏன்னா வந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கட்சிகளும் வந்து கண்டிப்பா தன்னை சோதிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஆவாங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர். அவர் வந்து அவரோட ஃபீல்டான சினிமாவை எப்ப நல்லா பார்ப்பாருன்னு சொன்னா, அவரை மாதிரியே இன்னொரு ஆக்டர் வந்து ஒரே 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 ஒரு படத்துல அதிகமான வசூல் பண்ணாருன்னு வச்சுங்களேன், அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா யோசிப்பாரு, நம்ம இன்னும் சரியா பண்ணணும், ஏன்னா ஒரு புது ஆள் ஒருத்தர் உள்ள வரும்போது நம்முடைய மார்க்கெட் பாதிக்காம இருக்கிறது என்னெல்லாம் பண்ணணும், அது எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாரு. நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து விஜய் படங்கள் தோல்வி அடையும் போது அங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நல்ல புது ஒரு ரத்தங்களை உண்டாக்கி புதுமையான ஒரு டைரக்டர் மியூசிக் எல்லாம் வச்சு அடுத்த படத்தை ரொம்ப சிறப்பா கொடுப்பாரு. தொடர்ந்து ஒரு 3-4 படம் வரும். மறுபடியும் அதுல ஒரு தொய்வு ஏற்படும். என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வேறு சில மாற்றங்கள் செஞ்சு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி அவருடைய படங்கள் வந்து வெற்றி படமா மாத்துவாரு திரு விஜய் அவர்கள். அதே மாதிரிதான் அரசியல்வாதிகளும் இதுவரை ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஊழல், லஞ்சம், அப்புறம் அந்த கனிம கொள்ளைகள், அப்புறம் சரியான சட்டம் ஒழுங்கு, அந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து மக்களை பெருசா வந்து பாதிக்காது. மக்கள் 2 பேர் தவிர யாருக்கும் ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இல்லாம இருந்தது. இப்ப இவருடைய வருகை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இவர் ஓட்டுகள் வாங்கும் பட்சத்துல ஒரு வாக்குகள் அதிகமா வாங்கினார்னா என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்து கண்டிப்பா அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக மற்றும் இதர கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தன்னை சோதித்துக் கொள்ளும் ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா தாவேகா வாங்கக்கூடிய வாக்கு சதவீதங்களை தள்ளும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் இந்த தேர்தலுக்கு அப்புறமா ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஒருவேளை முதலமைச்சர் அப்படி இல்லைன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராது ஆகிற அளவுக்கு ஆகிட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து அரசியல் இருப்பாங்க. ஒருவேளை அவருங்க ஒரு 8 எம்எல்ஏ 7 எம்எல்ஏ ஒரு 20% வாக்கு அந்த மாதிரி ஒரு கட்டத்துல அவங்க அடங்கிட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து 2029-31 இருப்பது வந்து கடினம்னு சொல்லிட்டு நான் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசும்போது முதல் வீடியோலயே சொல்லிட்டேன். 2031 அடுத்த கட்ட தலைவர் லிஸ்டோட நான் வந்து விஜய் சாரை வைக்கல. அதுக்கு காரணம் வந்து அவர் தொடர்ந்து இதுதான் அவருடைய உச்சம். இப்ப அவர் எடுக்க போற வாக்குகள், இப்ப அவருக்கு எடுக்கிற ஐப்பு தான் உச்சம். இது 2031 இருக்குமா அப்படின்னா 100% இருக்காது. இப்போ எடுக்க போற வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகத்தின் உயர்ந்தபட்ச வாக்குகளா இருக்கும். ஏன்னா 5 வருஷம் கழிச்சு வேற பிளேயர் இருப்பாங்க. இதே மாதிரி இவர் எப்படி இந்த மாதிரி பிளே பண்ணாரோ அதே மாதிரி வேற ஒரு பிளேயர் இருப்பாங்க. கொஞ்சம் குறைவான வாக்குகள் வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவான வாக்குகள் எடுத்தா கூட மக்களுக்கு இவர் மேலும் இருக்க நம்பிக்கை வந்து குறைஞ்சு போயிடும். அதனால இவர் என்ன வாக்கு எடுக்க போறாரு, ஒருவேளை 25-30% வாக்கு எடுத்துட்டாருன்னா, இவர் தொடர்ந்து அரசியல் நீடித்தாருன்னா, இவருடைய அரசியல் பயணங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மக்கள் இவரை நம்புவாங்க.
ஒருவேளை 10% 10% வாக்குகள் தான் எடுத்தாருன்னா திமுக அதிமுக வெல்ல இவர் ஒரு சரியான மாற்று சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து முடிவு செய்வார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்டி வாக்களித்த எல்லாருமே வந்து விஜய்க்காரங்க வாக்களிக்கல. ரெண்டு கட்சியும் வேணாம் அப்படின்றதுக்காகவே தான் மெயினா வந்து வாக்களித்தார்கள். சென்ற முறை கூட பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்து இதே மாதிரி வந்து ஒரு கட்சி அவர் மாதிரி 3-4 மடங்கு பெரிதா தான் நான் வந்து விஜய் சாரை வைக்கிறேன், அவ்வளவு குறைவா வைக்கல. கமல் சாருக்கு ஓட்டு போட்டவங்க ஒரே சின்ன வித்தியாசம் இருக்கு கமல் சாருக்கு விஜய் சாருக்கும். கமல் சாருக்கு வந்து யாரெல்லாம் அவருடைய பேச்சு வந்து ரசிச்சாங்களோ எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஓட்டு போடக்கூடிய வயதுள்ளவர்கள் தான் கமல் சார் பின்னாடி இருந்தாங்க. விஜய் சாருக்கு என்ன பிரச்சனைனா அவ்வளவு கூட்டம் எல்லாமே கூடுறா கூட வாக்களிக்கிற அந்த உரிமை இல்லாதவர்கள் வந்து அது கிட்டத்தட்ட பாதி பேர் கூட்டதாலதான் அவருக்கு வந்து இன்னும் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அந்த அந்த வயசு 18 வயசு கம்மியா இருக்கிறவங்கதால அவர் நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியல. அதனாலதான் நான் வந்து கமல் சாரோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு மட்டும் வைக்கிறேன். இன்கேஸ் அந்த பசங்க எல்லாம் வந்து வாக்களிக்கிற அளவுக்கு திறமை உள்ள பசங்க அவ்வளவு பேர் என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட அதிகமா வைக்கலாம். அதனால வந்து கமல் சாருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா யாரெல்லாம் அவரோட பேச்சை ஃபாலோ பண்ணலாம் எல்லாருமே வாக்களிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே 18 வயசுக்கு மேல இருந்தவங்க. விஜய் சாருக்கு அந்த மாதிரி கிடையாதுன்றது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதனாலதான் இந்த முறை வாக்கு குறைந்தா கூட அதுவாதான் ஒரு காரணமா இருக்கும். ஆனா அந்த பசங்க மாதிரி 5 வருஷம் கழிச்சு மீண்டு வரும்போது இப்ப இருக்கிற அரசியல் மாறி இருக்கக்கூடிய களமா இருக்கிற நேரத்துல அதே மாதிரி தொடர்ந்து வாக்களிப்பாளர் ஒரு சந்தேகமான விஷயம். விஜய் சாருமே வந்து இப்ப நம்ம எப்படி அரசியல்ல வந்து இப்போ அதிமுகவும் திமுகவும் வந்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி விஜய் சாரும் தன்னை வந்து சுய பரிசோதனை செய்து கொண்டு தொடர்ந்து அரசியலை நீடிக்க வேணும்னு சொல்லி சொன்னா அதிகமான ஒரு மக்கள் போராட்டம் மக்களோட ரொம்ப கனெக்டடா இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா 2031 அவர் ஒரு நல்ல பிளேயரா இருப்பாரு. ஆனா இப்ப இருக்கிற விஷயத்தை வரைக்கும் பொறுத்து பார்த்தா மக்களுடைய கணிப்பு பிரகாரம் சென்னை அதை சுத்தி உள்ள மாவட்டங்கள்ல வந்து விஜய் சாருடைய தமிழக வெற்றிகளும் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி அதை பல தடவை காரணம் சொல்லிட்டேன். அது மிக முக்கியமான காரணம் சினிமா மோகம். சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் வந்து அதிகமான மக்கள் சினிமால போய் அதாவது திரையரங்கில் போயிட்டு படத்தை பாக்குறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த படத்தோட அவரோட ஹீரோவா இருப்பாங்க. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் வந்து ஜாதி மதம் இனம் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடம் இல்லாம எல்லாருமே ஒண்ணுக்கு ஒன்னா வாழ்றதுனால இங்க இந்த ஜாதி சம்பந்தமான வாக்குகள் மதம் சம்பந்தமான வாக்குகள் பெரும்பாலும் வந்து சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் விழாம இருக்கிறதுனால அதனால இப்ப நீங்க வட மாநிலம் போனா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு ஒரு ஜாதிக்காரங்க வந்து அதிகமா வாக்களிப்பாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஜாதி சம்பந்தமான வாக்குகள் அதிகமா அளிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் இல்லாதனால அது விஜய் சார் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து விஜய் சார் தான் ஒரே மாற்று நினைச்சு என்ன பண்றாங்க இந்த இடத்துல அதிமுக திமுக பிடிக்காதவங்க எல்லாருமே விஜய் சாருக்கு வாக்களிக்கிறாங்க. அதுலயும் சீமான் சாருக்கு வந்து அவருடைய அந்த மாற்று அரசியலுக்காக பல பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலுமே இது தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த 2026 தேர்தல் எப்படி இருந்தது எப்படி இருக்க வேண்டும் என நினைத்தார்கள் அது அவர்களுக்கு முடிந்ததா முடியாதா அப்படின்ற வீடியோட ஒரு ஹெட்டிங். அந்த வகையில பாத்தீங்கன்னா 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தை என்ன நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நம்முடைய விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. 2 பேருக்குள்ளதான் போட்டி. அவங்க தொடர்ந்து சொன்னது இது மட்டும்தான் நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்றதுல அவங்க எந்த விதமான மாற்று கருத்தும் வைக்கல. அந்த தொண்டர்கள் அந்த ரசிகர்கள் எல்லாமே அதுக்குதான் ரெடியா இருக்காங்க. அதை தவிர வேற எந்த விதமான முடிவையும் அவங்க ஏத்துக்க தயாரா இல்ல. 2வது அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க எதிர்பார்க்கிற இன்னொன்னு 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. அப்போ டிஎம்கே வெற்றி அடைஞ்சா கூட டிவிகே தமிழ்நாடு முழுதும் 2வது இடத்துக்கு வர வேண்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். இந்த 2த்துல எது நடந்தாலுமே முதலமைச்சர் ஆயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷம் அது வந்து ஒரு வானலாவிய சந்தோஷமா இருக்கும். விஜய் சாரோட தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களும் வந்து ஒரு வானலாவிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல அது நடக்கலனா கூட அவர் சொன்ன மாதிரி 2வது இடமான எதிர்கட்சி தலைவராகவோ அல்லது 2வது பொசிஷனையோ வந்து மாநிலங்களின் பல சட்டசபை தொகுதிகளை அடைஞ்சாருன்னா கூட அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் தொடர்ந்து விஜய் சாரோட இருப்பாங்க. அவருடைய பேரையும் புகழையும் வந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 தவிர எது நடந்தாலுமே அவர் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சிறிது கூட மகிழ்ச்சி இருக்காது. அவர் 20-30 ஜெயிச்சா கூட அவங்களால வந்து ஏத்துக்க முடியாது. அதிமுக 3வது இடத்துக்கு போனோம், டிவிகே 2nd இடத்துக்காவது வரணும். இந்த 2 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து டார்கெட் வச்சு பண்ணாங்க. மற்றெல்லாம் சொல்லுவாங்க இல்ல 15-20% வாக்குகள் எடுத்துட்டாலே வந்து பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அது வந்து கண்டிப்பா அது வந்து ஆல்மோஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நான் வந்து தெளிவா இருக்கிறேன். அது வந்து 8-12% வாக்குகள் வரைக்கும் தான் எடுப்பாருன்றது என்னுடைய கணக்கு. சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் வந்து அதிகமான வாக்குகள் எடுப்பார் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அது கிராமப்புறங்கள்ல போகும்போது குறையும் வந்து ஆவரேஜா பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடை பொறுத்தவரை 8-12% வாக்குகள் எடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ற இவ்வளவு பெரிய உச்சக்கட்ட நடிகர்
இது வந்து விஜய் மட்டும் இல்ல, வேற எந்த நடிகர் வந்திருந்தாலும் உச்சபட்சத்துல இருக்கிற நடிகர் அஜித்தோ இல்லைன்னா ரஜினி சாரோ அந்த மாதிரி ஒரு உச்சபட்சத்துல இருக்கிற நடிகர்கள் யார் வந்திருந்தாலுமே இந்த 8% வாக்குகள் பெற்றிருப்பாங்க. என்னன்னா அவங்களாம் வரும்போது எல்லாருமே அங்க வந்தவங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க. விஜய் சாருக்கு ரொம்ப குழந்தைகள் வந்து ரொம்ப பேர் ரசிகர்கள் இருக்கிறதுனாலதான் அந்த இன்னும் அவர் வந்து 15% வாக்கு கூட தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். என்னுடைய கணக்கு 8-12. ஆனா அவங்க ரசிகர்கள் வந்து அதெல்லாம் விரும்பல. அவங்க 8, 12, 20 வரல. ஒரு 2 விஷயம் தான். ஒண்ணு முதலமைச்சர் அப்படி மிஸ் ஆனா எதிர்கட்சியில் 2 தவிர வேற எதுவுமே அவங்க கேல்குலேட் பண்ண போறதுல ஒன்றும் பண்ண போறதில்ல. அந்த வகையில இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் வந்து மகிழ்ச்சியான செய்தியா அமையுமா அப்படின்றது வந்து மே 4 தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் அவங்களுடைய ரசிகர்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க எல்லாம் மனசுல வந்து பதிவு வச்சுங்க. இதை தவிர எது வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியாக தாவக ரசிகர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் அப்புறம் நானும் வாழ்த்துறேன். அவங்களுக்கு நம்முடைய மனசுல என்னதான் இருந்தாலும் அந்த ரசிகர் தொடர்கள் அவ்வளவு பேர் உண்மையா அவர் வந்து ரொம்ப பிரச்சாரம் போல ரொம்ப விஷயம் வீட்டிலேயே பனையூர்லயே தங்கி இருந்தாரு. எல்லா மாவட்டத்துக்கு போல எல்லா தொகுதிக்கும் போல. ஆனாலும் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் தன் உயிரை கொடுத்து வேலை பார்த்தார்கள். அதற்கு அவர்கள் நல்ல பரிசு வர வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்காக நம்ம வேண்டிக்கிறோம். சரி, இப்போ இந்த காணொலி கடைசியா நம்ம சொல்ல போறது ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி, அஜித், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேட்டர்ன் ஆஃப் நடிகர்கள் வந்து வராங்க. ஒரு வேளை வந்து தாவேகா வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிடுதுன்னா இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். சுதந்திரத்துக்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி இருவருமே அரசியலுக்கு வந்தார்கள். ஒரு காலம் அவர் அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். எம்ஜி ராமச்சந்திரன் சார் அவர்கள் வந்து புரட்சியாளர் எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடித்தார். அவர் ஆட்சியை பிடித்ததால்தான் தொடர்ந்து நடிகர்கள் அவரை போல நம்மளும் வரோம், அவரை போல நம்மளும் வரோம்னு சொல்லி தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் கடந்து விட்டது. எம்ஜிஆர் 1987 இறந்தாங்க. 77 ஆட்சி பிடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 50 வருஷத்துல வரக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே தானும் ஒரு எம்ஜிஆர், தானும் ஒரு எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் நினைச்சு அரசியல் வராங்க. ஒருவேளை இந்த தேர்தல்ல திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அடுத்து வர நடிகர்களுக்கு வந்து இவர் ஒரு பூஸ்ட் ஆயிடுவாரு. அடுத்து வர நடிகர்கள் நம்ம நடிகரை படம் சிறப்பா ஓடிச்சுன்னு சொல்லி சொன்னா நம்மளும் எதிர்கால தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு கனவை தொடர்ந்து சுமந்து கொண்டு வருவார்கள். ஒருவேளை விஜய் சார் இதுல தோத்துட்டு இனி மறுபடியும் சினிமா நடிக்க போயிட்டாருன்னா இனி வரும் காலகட்டங்கள்ல வரும் எந்த நடிகருமே வந்து சினிமாவிலிருந்து அரசியலை சென்று வெற்றி பெறலாம் அப்படின்ற எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அந்த எண்ணமே வந்து இல்லாம குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இதுல அவரு வெற்றி பெற்றா அடுத்த நடிகர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து உள்ள வருவாங்க. தோத்துட்டா இனி வரும் எந்த நடிகர்களும் இந்த விஷயத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. அதுக்கு வந்து விஜய் சாருடைய இந்த தேர்தல் வரப்போகும் முடிவு ஒரு முக்கியமான முடிவாக இருக்கும்.